ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியனுடைய திருநாமம் ரங்கராஜ அனுகிரகஸ்ரீ. ஆகாரத்திரே சம்பன்னாம் அரவிந்த நிவாசினே அசேஷ ஜெகதி சித்தே வந்தே வரத வல்லபா. அதாவது பகவான் பரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை அப்படின்ற 5 இதில் அவதரிச்சிருக்கார். பரத்வம் அப்படின்னா என்ன? பரமநாதனா வைகுண்டத்தில் இருக்கார், பரமபதத்தில் இருக்கார். வியூகம் அப்படின்னா என்ன? திருப்பார்கடலில் பத்மநாபனாக இருக்கார். அடுத்ததாக விபவம்னா மத்ச, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன இந்த மாதிரி அவதாரங்கள்லாம் இருக்கார். அடுத்ததாக அந்தர்யாமி அப்படின்னா உங்கள் மனசுலேயே இருக்கார், என் மனசுலேயே இருக்கார். அர்ச்சை, இப்போ கோவில்கள்லாம் பார்க்குறோம், அர்ச்சாவதாரமாக சங்கு சக்கரத்தோட, அதுவும் அர்ச்சை அப்படின்னா என்ன? நமக்காக, அதாவது பரத்துவத்தில் பெருமாளை சேவிக்க முடியாது, வியூகத்தில் சேவிக்க முடியாது, விபவத்தில் சேவிக்க முடியாது, அந்தர்யாமிலும் சேவிக்க முடியாது. அர்ச்சையில் ஒன்று தானே சேவிக்க முடியும். அந்த அர்ச்சைக்காக தான் பெருமாள் அவதரிக்கிறார். கோயில், திருமலை, பெருமாள கோயில் அப்படின்னு 3 சொல்வது உண்டு. கோயில் அப்படின்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், திருமலை அப்படின்னா திருவேங்கடமுடையான், பெருமாள கோவில்னா காஞ்சிபுரம் வரதர். அதுவே சித்திரை மாதத்தில் சுவாதி திருநக்ஷத்திரத்தில் மண்ணு மதில் கட்சி வேலுக்கை அலரியை மன்னிய பாடகத்து எம்மைந்தனை வெக்காவில் உண்ணிய யோக துறக்கத்தை அன்னவனை அட்டபயகரத்தெம்மா நேற்றை அப்படின்னு பெருமாள் அவதரிக்கிறார். அவதரிக்கும் போது அந்த யானைகள்லாம் அழித்துட்டு பெருமாள் ஆசையாக விரும்பி சிரிச்ச முகத்தோட பெருமாள் எழுந்தருள் இருக்கிறார். அதாவது அவருடைய கண், அதாவது கண்ணுன்றது திருநேத்திரம் அப்படின்னு சொல்லுவார்கள். திருநேத்திரம் மட்டும் அசுரர்களை பார்க்குற மாதிரி நல்லா கோபமாக இருப்பாராம். அதே மாதிரி அவருடைய சிரிப்பு, நம்ம குழந்தைகள்லாம் எப்படி பிரகல்லாதன் இருந்தானோ அதுபோல் நம்ம குழந்தைகள்லாம் பார்க்குற மாதிரி அந்த சிரிப்பு வச்சுருப்பார். சுவாமி வேதாந்த தேசிகன் இவரை பற்றி காமாசிகா அஷ்டகம் அப்படின்னு பாடியிருக்கார். தொய் ரக்ஷதி ரக்ஷகைக்கு மன்கைஹி தொய்ச்சா ரக்ஷதி ரக்ஷகைக்கு மன்கேஹி இது நித்திய ஸ்ரயாமி நித்திய நகரேர் வேகவதி தடாஸ்ரயம் துவாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் இவரை பற்றி மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். இந்த திவதேசத்தில் பேயாழ்வார், திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அதோட இந்த திவதேசத்தில் அது மூலவரோட உற்சவர் அவ்வளோ அழகாக இருப்பார். கிருஷ்ணரே பார்க்குற மாதிரி இருப்பார். கிருஷ்ணரை பற்றி இவரை பார்க்க வேணாம், ஏன்னா புல்லாங்குழல் இல்லை, மயிலேறகு இல்லை, அவ்வளோ அழகாக சிரிச்ச முகத்தோட பெருமாள் இருப்பார். இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தில் கிண்டலாக ஒன்று சொல்லுவது உண்டு, இளிச்சவாயன் ஏழை திருட. என்ன இளிச்சவாயன் அப்படின்னா, பிரகல்லாதன் கூப்பிட்டான் வந்தான், பக்தன் கூப்பிட்டா உடனே வந்தான், அதனால இளிச்சவாயன். அவன் கட்டிய தூணில், இரண்யகசிப்பு கட்டிய தூணிலேயே அவனையே அடிக்க வச்சு அவனையே அறுத்து பெருமாள் சிரித்த முகத்தோட ஜாலியாக வந்தார் இல்லையா அவர். அதனால இளிச்சவாயன். பிரகல்லாதன் கூப்பிட்டதுக்காக அதோ குழந்தைங்க கூப்பிட்டதுக்கா அப்படின்னு பெருமாள் ஓடி வந்துட்டார். எங்கேயோ இருந்தார், எங்கேயோ வந்தார் அப்படின்ற மாதிரி இளிச்சவாயன்னு சொல்லுவாள். அடுத்தது ஏழை. ஏழைனா யார்? ராமன், ராஜகுமாரன், தசரதனுடைய மைந்தன். அவன் என்ன பண்ணா, நான் கைகை அம்மா சொன்னதுனால காட்டுக்கு போனான். கைகை அம்மா சொன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அவள் போனான். எதுக்காக போனா அப்படின்னா, அவர் இதுக்காக போகணும்னு இல்லை. அவர் எங்கே இருக்க வேண்டியவர்? பரமபதத்தில் இருக்க வேண்டியவர். ஆனால் நம்ம இந்த இது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாரும் எல்லாரும் ஏன் நான் ராஜ பரம்பரை இருக்கேன், நானே நான் காட்டுக்கு போகிறேனே அப்படின்னு காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு நமக்கு எல்லாத்தையும் புரிய வச்ச ராமர். அதனால ஏழை. திருடன். நம்ம எல்லாருக்கும் திருடன் அப்படின்னாலே யாரை ஞாபகம் வரும்? கண்ணனை தான் ஞாபகம் வரும். ஏன்? வெண்ணையை திருடினார், எல்லா பெண்களுக்கு கூடயும் ஜாலியாக இருந்தார் அதனால். ஆனால் அவர் வெண்ணையை திருடலை, நம்ம ஆத்மாவை தான் அவர் திருடி இருக்கார். அப்படி பானை இருக்குது, அது உள்ள வெண்ணெய் இருக்குது, வெண்ணையை சாப்பிட்றார், பானை என்ன பண்ணுறார்? கீழே போட்டு உடைக்கிறார். இது என்ன? இது எதுவுமே இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அந்த சரீரம் என்பது, அதாவது பானை என்பது சரீரம், நம்மளுடைய உடல். அதனால் பெருமாள் என்ன பண்ணுறாரா, உடலை கீழே போட்டு உடைச்சிட்டு உள்ளே இருக்கிற ஆத்மாவை வைகுண்டத்துக்கு எடுத்துன்னு போகிறேன். இதுதான். அதனால் திருடன். இளிச்சவாயன் நரசிம்ம, ஏழை ஸ்ரீராமன், கண்ணன், திருடன் அப்படின்னு நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு வேடிக்கையாக சொல்லுவதுண்டு. இது வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி ஆவாரத்துலேருந்து தான் அடியன் விண்ணப்பிச்சிருக்கேன். இதில் இருந்தால் தவறுகள் இருந்தால் அடியனை க்ஷமிக்குமாறு பிரார்த்திக்கிறேன். சிறிது நல்ல இருந்தால் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமியை சேரும், ஏன்னா சிறு தவறுகள் இருந்தால் அடியனையை சேரும் என்று பிரார்த்திச்சுக்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்திர முகிந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் அஸ்துஸ்தி சனகஸ்தூரி வாசனா வாசிதயசே ஸ்ரீ அஸ்திகிரிநாத தேவராஜாய மங்கலம் மங்களாசாசன பரை மதாச்சாரிய புரோரமே சர்வசிய பூர்வசிய ஆச்சாரிய சக்ருதாயாஸ்து மங்களம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.